வேடச்சந்தூர் தொகுதியில் தற்போது வரை 12,213 இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் உள்ளதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபிபி பரமசிவம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இந்தியா முழுவதும் இன்றி எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் திருத்த பணி தொடங்கிய நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விபிபி பரமசிவம் மாவட்ட ஆட்சியரிடம் இரட்டை வாக்காளர்கள் குறித்து புகார் மனு வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேடச்சந்தூர் தொகுதியில் மொத்தம் 2,74,158 வாக்குகள் உள்ளது என்றும் அந்த பகுதியில் இரட்டை வாக்குகள் உள்ளவர்கள் குறித்து ஆய்வு செய்ததில் சுமார் 12,213 இரட்டை வாக்கு உள்ளவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவாக இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கைகள், அவர்களுடைய தரவுகளை எங்களுடைய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், எங்கள் மாவட்ட செயலாளர் மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கிட்டத்தட்ட 12,213 வாக்காளர்கள் இரட்டை பதிவாக அங்கே இருக்கிறார்கள். ஒரு பூத்தில் இருக்கிற வாக்காளர் இன்னொரு பூத்திலையும் அதே இதோட இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த பட்டியலை எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த பட்டியலை எங்களுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த பட்டியலை தயாரித்து மாவட்ட ஆட்சியரிடத்திலே வழங்கியிருக்கிறோம். ஏன்னா இப்பொழுது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேவையாக இந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. நிறைய தேர்தல் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் புதிய வாக்காளர் இன்னும் நிறைய சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த இறந்தவர்கள், இரட்டை பதிவில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக எங்களுடைய வேடச்சந்தூர் தொகுதியிலிருந்து மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவருடைய அந்த அறிவுறுத்தலை பெற்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருக்கிறோம். அவரும் இந்த முயற்சி அதிமுக எடுத்தது வரவேற்கத்தக்கது. எங்களுடைய பிஎல்ஓஸ் உள்ளே போகும்பொழுது இந்த தரவுகளை நாங்கள் அவரிடத்திலே கொடுத்து அதை கிராஸ் செக் பண்ணிட்டோம்னா எங்களுக்கும் அந்த வேலை சுலபமாக இருக்கும் என்று சொன்னார்.